Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே பிரதர் அனீஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். ஸோ டிசம்பர் மந்த் இன்னும் 2 வாரம் தான் இருக்குது இல்லையா? ஒரு 2025 முடிஞ்சு 2026 போயிட்டுருக்கோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவன் நமக்கு நல்லவராக இருந்தாருன்னு? ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாட்கள் ஆக ஆக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம we are getting older இல்லையா? ஸோ ஆனால் எத்தனை பேர் சொல்ல முடியும் we are growing upன்னு? நம்ம முதிர்ச்சி ஆகிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸோ as time pass by we get older, ஆனால் we need to grow up. நம்ம வயதாகிறது ஓகே, ஆனால் நம்ம முதிர்ச்சி அடைய வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார் இல்லையா? ஸோ எந்த ஒரு குழந்தையுமே குழந்தையா இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா? அந்த குழந்தை பிறந்து அது ஒரு வாலிபனா மாறணும், அது ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அடல்ட்டா மாறணும்னு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துங்கிறது தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நிறைய பேர் நம்ம விரும்புகிறோம், ஆனால் நிறைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி போயிடுது இல்லையா? ஸோ ஒரு வளர்ச்சி நம்ம விரும்புகிறோம், நம்ம அது பிரயாசப்படுறோம், ஆனால் நிறைய டைமில் அது எங்கேயோ ஒரு இடத்துல அது ஸ்டாக்னண்ட் ஆகி ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியாமல் நிறைய டைம் நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா? அப்போ கனி கொடுக்குற வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம்? ஒரு 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 செடி இருக்குன்னா அது ஒரு விதை விதைக்கிறாங்க, அது ஒரு செடியாக வளருது. அது செடியாக இருக்கும்போது அதால் கனி கொடுக்க முடியாது. அப்போ அது செடி என்ன ஆகணும்? வளரணும், அது ஒரு மரமாக மாறணும், அது கனி கொடுக்குற ஒரு முதிர்ச்சியை அடைய வேண்டும் இல்லையா? ஸோ அந்த முதிர்ச்சியை அடையும் பொழுது தான் அந்த செடி கனி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம முதிர்ச்சி அடையும் பொழுது தேவன் விரும்புகிற கனியை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் கொடுக்க முடியும். ஆமென். எடுத்து வாசிப்போம். 2 பேதுரு 1:1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. ஆமென். ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்களை போன்ற விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு நான் எழுதுகிறேன்ங்கிறாரு. ஆமென். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட இருந்த அதே விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க இல்லையா? ஸோ பேதுரு கிட்ட இருந்த அதே விசுவாசம் இங்க இருக்கிற உங்ககிட்டையும் எனக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அதனால தான் இந்த விசுவாசங்கிறது என்னன்னா, இட் இஸ் த ஃபவுண்டேஷன். ஆமென். ஒரு கட்டடம் கட்டணும்னா there should be a foundation இல்லையா? ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதுக்கு ஏற்றது மாதிரி அதுக்கு மேலே அழகான ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையோடைய ஃபவுண்டேஷன் என்னன்னா, இந்த லைக் ப்ரெஷியஸ் ஃபெய்த். ஆமென். ஸோ தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென். ஸோ அதனால எல்லாருக்கும் அவர் ஒரே மெஷர் ஆஃப் ஃபெய்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க பேதுரு சொல்ல வர்றாரு. பேதுரு கிட்ட இருந்த அதே விசுவாசத்தை இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள தேவன் ஒரு ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இட் இஸ் a gift of God. ஆமென். ஸோ இங்க இருக்க எல்லாருக்கிட்ட எந்த மாதிரியான விசுவாசம் இருக்கு?
பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட இருந்த அதே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. சோ பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பேதுரு கிட்ட இருந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. அப்போ பேதுரு கிட்ட இருக்கிற விசுவாசம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க பேதுரு மாதிரியான வாழ்க்கையை நடத்துறீங்களா? சோ அதுக்கு என்ன தடையா இருக்கு, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். யாக்கோபு 2:24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமென். அப்போ தேவன் லைக் பிரஷியஸ் ஃபெய்த் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஃபெய்த் மட்டும் இருந்தா பத்தாது, அது கூட என்ன இருக்கணும், கிரியைகளும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ we are justified by faith, but we need to exercise our faith through good works. ஹல்லேலூயா. தேவன் நமக்குள்ள விசுவாசம் வைத்திருக்கிறாரு. நம்ம அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? நற்கிரியைகள் மூலமாய். ஹல்லேலூயா. சோ இந்த நற்கிரியைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், கனிகள்னு சொல்றோம். ஹல்லேலூயா. யாக்கோபு 2:21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம், இல்லையா? சோ ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் வேதம் சொல்லுது, நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்போ இங்க வேதம் தெளிவா சொல்லுது, ஆபிரகாம் எதனால நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினால், கிரியையை கொண்டு நீதிமானாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா எபிரேயர் 11:17-18. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கு தினத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மருத்தோல் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. ஓகே. சோ இங்க என்ன சொல்லியிருக்கு, தேவன் கிட்ட இருந்து ஆபிரகாம் ஒரு வாக்கு தத்தம் பெற்றிருந்தார். ஓகே. அந்த வாக்கு தத்தம் என்ன? ஆதியாகமம் 15:5-6. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அப்போ இங்க ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கிற அளவுக்கு ஒரு கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பருகி பெருகி இருக்குங்கிறாரு, இல்லையா? ஸோ அவ்வளோ பெருகி இருக்கும்னு சந்ததி ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி பொல்யூஷன்லாம் கிடையாது, சரியா? ஸ்கை எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். அப்போ வெளியில போய் பார்த்தோம்னா அவ்வளோ கோடாத கோடி நட்சத்திரங்கள் ஸ்கைல தெரியும். ஆமென். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் வெளியில போகும்போது என்ன பார்க்கறாரு? அந்த நட்சத்திரங்களை பார்க்கறாரு. ஸோ பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நினைவூட்டப்படுகிறது, இல்லையா? ஸோ அதுதான் அந்த தேவனுடைய அந்த ப்ராமிஸை அவர் உரிமையாக்கி வைத்திருந்தார். ஸோ இப்படி ஒரு வாக்கு தத்தம் அவர்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டிட்டே இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த கண்டிஷன்ல தான் தேவன் என்ன சொல்றாரு, ஈசாக்க பலி கொடுங்கிறாரு. ஆமென். அப்போ தேவன் பலி கொடுக்க சொல்லிட்டாரு. ஆனா ஏற்கனவே தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, உன்னுடைய சந்ததி பழுகி பெருகும்னு. கரெக்ட். அப்போ ஆபிரகாம் இங்க எபிரேயர்ல என்ன சொல்லியிருக்கு, ஆபிரகாம் என்ன விசுவாசிச்சாருன்னா, நான் ஈசாக்க பலியா கொடுத்தா கூட ஈசாக்கை மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்க தேவனால் கூடும். ஹல்லேலூயா. சோ ஏன்னா வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு அவரோட ஜெனரேஷன் பெருகும். அந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு ஜெனரேஷன் பெருகணும்னா ஈசாக்கு உயிரோட இருக்கணும். ஆமென். சோ இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை ஆபிரகாம் பிடித்து கொண்டார். சோ அந்த நம்பிக்கையில தான் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கிறதுக்கு ரெடி ஆனாரு. அந்த மலையில போனாரு, பலி கொடுக்க ஆயத்தமாயிட்டார். ஹல்லேலூயா. சோ இதுதான் அந்த தேவன் நம்ம மேல கொடுக்கப்பட்ட அந்த அந்த விசுவாசத்தின் ஒர்க் ஆஃப் ஃபெய்த்ங்கிறது இதுதான், இல்லையா? சோ ஒர்க் ஆஃப் ஃபெய்த்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஒபீடியன்ஸ் டு தி வேர்ட் ஆஃப் காட் by believing on the promise of God. Hallelujah. அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த ப்ராமிஸை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது தான் ஒரு விசுவாச வாழ்க்கை. ஹல்லேலூயா. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும்
நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இங்க ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 4வது வசனத்தை பார்க்கும்போது மேன்மையுமான அருமையான வாக்கு தத்தங்கள். ஸோ கிரேட் ப்ரெஷியஸ் ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1வது வசனத்துல என்ன சொன்னாரு? ஒரு லைக் ப்ரெஷியஸ் ஃபெய்த். ஆமென். ஸோ இங்க திருப்பி என்ன சொல்றாரு? கிரேட் ப்ரெஷியஸ் ப்ராமிஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன ப்ராமிஸ்? தேவனுடைய வார்த்தை எல்லாமே வாக்குத்தத்தம் தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாக்குத்தத்தம்லாம் எப்படின்னா ஒரு செக் மாதிரி. ஆமென். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம செக் யூஸ் பண்றது இல்லை, இல்லை எல்லாமே ஜிபே அப்படி ஆன்லைன்ல போயிட்டோம். ஸோ அந்த செக்குங்கிறது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அந்த செக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த செக்ல என்ன இருக்கும்? ஒரு 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 சைன் இருக்கும் இல்லையா? அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன், 1 கோடி ரூபாய் செக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை போய் என்கேஷ் பண்ண முடியுமா? என்ன ஆயிடும்? அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடும். ஏன்னா அவ்வளோ காசு என் அக்கௌண்ட்ல இருக்காது. ஆனா நமக்கு வாக்கு கொடுத்தவர் யாரு? ஹல்லேலூயா. சோ அவரு வானங்களை படைத்தவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். அதான் 3வது வசனத்துல இருக்கு. 3வது வசனம் வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு. அவருடைய திவ்ய வல்லமை. ஸோ இந்த வல்லமைங்கிற வார்த்தை மூல பாஷையில பார்த்தோம்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா டுனாமிஸ். டுனாமிஸ்ங்கிறது நம்ம டைனமோ. எவ்வளோ பேருக்கு டைனமோ தெரியும்? ஸோ நம்மளோட சைக்கிளில் ஒரு டைனமோ இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டடாக மாறிடுச்சு. அன்னைக்கு ஒரு டைனமோ இருக்கும். ஸோ அந்த டைனமோக்கு எந்த ஒரு பவர் சோர்ஸுமே தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பெடல் பண்ணும் பொழுது அது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிடும். ஹல்லேலூயா. ஸோ அதே வார்த்தை தான் இங்கே இருக்கு. ஸோ அந்த தேவன் என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய திவ்ய வல்லமையை நமக்குள்ள கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ப்ராமிஸ் கொடுத்தவர் அவர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். அப்போ அவருடைய அந்த செக் என்னைக்குமே பவுன்ஸ் ஆகாது. ஹல்லேலூயா. ஸோ அப்போ அவர்கிட்ட கோடாத கோடி பணம் உள்ள இருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், அதனால உங்களோட செக் பவுன்ஸ் ஆயிருக்கும் நான் கொடுத்தேன்னா. ஆனா அவர்கிட்ட இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு பவர் பேக். அந்த பவர் பேக் ஒரு என்னைக்குமே அந்த பவர் குறைஞ்சே போகாது. எப்பவுமே 100% ஃபுல்லாவே தான் இருக்கும். ஆமென். ஸோ நம்ம எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா அவர்கிட்ட அப்படி இல்லை, எவ்வளவு கொடுத்தாலும் அங்க 100% ஃபுல் ஆயிட்டே இருந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதிரியான ஒருத்தர் தான் நம்முடைய சோர்ஸா இருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ we have a source who has a power that never runs out. ஆமென். ஸோ அந்த பவர் சோர்ஸ் என்னைக்குமே அது குறைந்து போகாததுனால அவர் கொடுத்த ஒவ்வொரு ப்ராமிஸையும் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ இங்க 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு டிவைன் ப்ராமிசஸ், அதுக்கப்புறம் டிவைன் பவர், அந்த டுனாமிஸ் பவர். கரெக்டா? அப்போ இதெல்லாம் நம்ம வாங்கிட்டோம். இந்த டுனாமிஸ் பவர் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ இந்த பவர் எப்போ ஒர்க் ஆகும்? நம்ம செயல்படும் போது இல்லையா? எப்படி சைக்கிள் நீங்க மிதிக்கும் போது தான் அந்த டைனமோல இருந்து லைட் வரும். அப்ப இந்த பவர் எல்லாம் வாங்கிட்டோம், இந்த விசுவாசத்தை நம்ம வாங்கிட்டோம். நம்ம செயல்படாம இருந்தோம்னா என்ன ஆகும்? அந்த விசுவாசம் செத்த விசுவாசமா இருக்கும் இல்லையா? சோ இதை எப்படி நம்ம செயல்படுத்துறது? ஹாபக்குக் 2:2. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையினிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஓகே. ஸோ இப்போ இங்க என்னது? ஒரு தரிசனம் தேவன் கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஸோ இந்த தரிசனம் என்னது? தேவனுடைய வாக்கு தத்தத்தை எப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிமை ஆக்கி கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கான தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ இந்த தரிசனத்தை பெற்ற நாம் என்ன பண்ணணுமா? அதை கடந்தோடுகிறவன் காணும்படி எழுதி வைக்கணும். ஆமென். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம பார்க்குற இடத்துல பெருசா எழுதி வைக்கணுமா?
ஸோ இதுல வேதம் என்ன சொல்லுது? கடந்தோடுகிறவன் காணும்படி எழுதுன்னு சொல்லியிருக்கு. இதோட ஒரிஜினலை நீங்க பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா, அதை பார்க்கிறவன் அதை வந்து அவன் வந்து he should run along with the promise. ஆமென். அந்த வாக்குத்தத்தை பார்த்தவன் அங்க உட்கார்ந்திருக்க முடியாது. ஒன்ஸ் அந்த வாக்குத்தத்தை பார்த்துட்டோம்னா, ஐயோ நான் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடணும். ஸோ அந்த மாதிரி தான் தேவன் உங்ககிட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா, அதை நம்ம திரும்பி 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 அதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அது பார்க்கறதோட மட்டும் இல்லை, அதை பார்த்துட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அதை அப்போ நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். அப்போ அது நிறைவேறும் பொழுது அது நம்ம நிறைய டைம் வந்து டைம் ஆகலாம். அதான் அந்த மூணாவது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமையா. மறுபடியும் என்ன சொல்றாங்க? அதுக்கு காத்திரு, அது தாமதிக்காது, அது நிச்சயமாய் விளங்கும், முடிவிலே அது விளங்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் என்ன எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த ப்ராமிஸை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது நிறைவேறும் வண்ணம் நம்ம ஓடிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். ஆமென். அது ஒருவேளை தாமதம் ஆகிறது மாதிரி தோணலாம், ஆனா அதுக்கு குறிக்கப்பட்ட நேரத்துல அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஸோ ஆனா என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட இந்த ப்ராமிஸ் வாங்கிடுவோம், அந்த ப்ராமிஸ் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கும், நம்ம வந்து எழுதி வச்சிருவோம். ஆனா நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் என்ன பண்ணும்? நிறைய நெகட்டிவிட்டியை நமக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம பார்க்குற மனிதர்கள், அவங்களுடைய வார்த்தைகள், அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு இந்த நெகட்டிவிட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி வந்துட்டே இருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நம்ம அந்த அந்த ப்ராமிஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாம தடுக்கிறதுக்கு நம்மளே தடையா மாறிடுவோம். ஸோ இதுதான் நம்ம நிறைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ரோமர் 12:2 வசனத்தோடைய பின்பகுதி. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கணும்? வேதம் சொல்லுதுன்னா, உங்களுடைய மனம் வந்து என்ன ஆகணுமா? புதிதாக வேண்டும். ஆமீன். ஸோ நம்மளுடைய பார்க்குற விஷயங்களை வைத்துட்டு நம்ம நெகட்டிவிட்டி நிறைய நம்மளுடைய மைண்டுக்குள்ள போயிருக்கும். ஸோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? புதிதாக வேண்டும். ஆமேன். ஸோ நம்ம பார்க்குற காரியங்களை விட வேதம் தான் நமக்கு சத்தியங்கிற அந்த ஒரு உறுதி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஆமேன். ஸோ நான் செக் புக் பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், டியூவல் சிக்னேச்சரிஸ் செக் புக்குன்னு ஒன்று இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த செக் புக்கில் ஒருத்தர் மட்டும் சைன் போட்டால் பத்தாது, 2 பேர் சைன் போடணும். ஸோ 2 பேர் சைன் போட்டால் தான் அதில் வந்து நீங்கள் என்கேஷ் பண்ண முடியும். இன்னொன்று ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு தேவன் இந்த ப்ராமிசஸ் கொடுத்துருக்கிறாரு, அவருடைய சைன் அவர் போட்டுட்டாரு. ஆமேன். ஸோ நம்மளுடைய சைனை நம்ம போடுறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமேன். ஸோ சால்வேஷன் இஸ் a gift. ஆமேன். சால்வேஷன் வந்து நமக்கு ஈவாய் கொடுக்கப்பட்டது. பட் சாங்டிஃபிகேஷன், ஆக்கப்படுறதுக்கு இல்லையா, இட் ரிக்வயர்ஸ் டீம் ஒர்க். ஹல்லேலூயா. ஸோ ரட்சிப்புங்கிறது வந்து தேவன் ஈவாய் கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் பரிசுத்தமாக்குறதும் பரிபூர்ணப்படுகிறதும் நம்மளும் தேவனும் சேர்ந்து ஒரு குழுவாக ஒர்க் பண்ணும் பொழுது தான் அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ தேவன் வந்து இந்த ப்ராமிசஸை கொடுத்துட்டாரு, அவர் பவர்ஃபுல்லான பர்சன் தான். நம்ம அதை கொண்டு போயிட்டு கிளைம் பண்ணி அதை நமக்கு உரியதாக்குறதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அந்த growth. ஸோ திஸ் growth requires cooperation. ஆமேன். ஸோ இந்த வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா நாம தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எப்படின்னா, ஒரு மியூசிக்கல் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூசிக்கல் நோட்டை வந்து ஒரு கம்போசர் வந்து கம்போஸ் பண்ணுவார். கரெக்ட். ஸோ கம்போஸ் பண்ணி எழுதி வச்சுட்டாரு. ஸோ எழுதி வச்சா உடனே அது வந்து மியூசிக்காக மாறிடாது. ஸோ என்ன பண்ணணும்? ஒரு மியூசிஷியன் வந்து அதை ப்ளே பண்ணணும். ஸோ அதை ப்ளே பண்ணாதான் என்னது, அது பர்ஃபெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வார்த்தையா இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம உரிமையாக்கி அதை கிளைம் பண்ணிட்டே வரும் பொழுது, அதை ப்ரொக்ளைம் பண்ணிட்டே வரும் பொழுது, அதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்றாரு. ஓகே. ஸோ டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணிட்டாரு. சர்ஜரி பண்ணிட்டு நம்ம பர்ஃபெக்ட் ஆயிட்டோம். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்புறாரு. வீட்டுக்கு அனுப்பின உடனே என்ன பண்ணுவாரு? சர்ஜரி பண்ணிட்டாரு, ஆனால் கொஞ்சம் மெடிசின்ஸும் கொடுத்து அனுப்புவார் இல்லையா? ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு, இது இந்த டைம்ல சாப்பிடணும்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணணும் தான் என்ன ஆகும்? நம்ம பரிபூர்ண சுகத்தை அடைய முடியும்.
ஆமென். சோ அதே மாதிரி கிறிஸ்து சிலுவையில் சகலத்தையும் முடித்து விட்டார். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னார் இல்லையா? சோ அவருடைய பார்ட்ல இருந்து அவர் பண்ண வேண்டியது எதுவுமே கிடையாது. சோ இனி பண்ண வேண்டியதெல்லாம் யாரு? நம்ம தான். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ ஒரு பில்டிங் கட்டணும்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ நம்முடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷன் வந்து விசுவாசம் என்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பில்டிங் மேலே ஒன்றா கட்டணும். சரியா? ஸோ அது ஒரு அந்த என்னென்ன கட்ட வேண்டும், நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்னெல்லாம் வச்சு கட்டணும்னா நம்முடைய வாழ்க்கை பரிபூர்ணமாகுங்கிறத நம்ம பார்ப்போம். 2 பேதுரு 1:5-7. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆமென். ஸோ இங்க ஒரு 7 காரியங்களை வந்து பேதுரு நினைவூட்டுகிறார். ஆமென். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று. இதெல்லாம் லைக் இட்ஸ் 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் பீயிங் ஃப்ரூட்ஃபுல். ஆமென். நம்ம கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா இந்த 7 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். முதலாவதாக என்ன இருக்கு? விசுவாசத்தோட தைரியம்னு இருக்கு இல்லையா? தமிழ்ல வந்து தைரியம்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா பார்க்கும்போது வெர்ச்சியூ, அதோட ஒரிஜினல் மீனிங் வந்து வெர்ச்சியூ. வெர்ச்சியூக்கு இன்னொரு வேர்டு என்னன்னா மாரல் எக்ஸலன்ஸ், அதாவது ஒழுக்கத்தின் மேன்மை வேண்டும். ஆமென். ஸோ இந்த மாரல் வேல்யூஸ் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும்னா நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒழுக்கம் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்முடைய வேர்ட்ஸும் நம்முடைய ஆக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த்ல நம்ம பில்ட் பண்ண வேண்டியது ஒழுக்கம், வெர்ச்சியூ. அப்போ பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். ஸோ இங்க நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கணுங்கிறத வந்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இன்னைக்கு நம்ம பாவத்துக்கூட போராடிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட சிந்தனைகளை வந்து நம்ம ஒரு நேர்முகமாக்கலன்னு அர்த்தம். ஆமென். ஸோ அந்த சிந்தனையை வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம சிந்தித்து கொண்டு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய தாட்ஸை வந்து காட் பண்ணுறோம், நம்மளுடைய தாட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெவில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது நம்மளுடைய தாட்ஸ் தான். ரைட்? அவன் தாட்டில் வந்து நம்மளை வந்து விழ வச்சுட்டானா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்ஷனில் விழுந்துருவோம். ரைட்? அப்போ நம்மளுடைய தாட்ஸ் எப்போவுமே வந்து இந்த காரியங்கள், ட்ரூவான காரியங்கள், நோபலான காரியங்கள், ரைட்டான காரியங்கள், இதே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம பாவத்துக்கு விழமாட்டோம். ஒரு 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 மாரல் எக்ஸலண்டான வாழ்க்கையை நம்ம வாழ நம்மளால முடியும். ஆமென். ஸோ இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம போராடிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ப்ராமிஸ் இதான். ஆமென். பிலிப்பியர் 4:8. அப்போ இந்த ப்ராமிஸை நம்ம கிளைம் பண்ணும் பொழுது, இதை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்து நம்மளால விடுதலையாக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவதாக ஞானம். ஓகே. ஸோ இங்க ஞானம்ங்கிற வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட மீனிங் என்னன்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆர் ஸ்கில். ஹல்லேலூயா. ஸோ இது நமக்கு எங்க அப்ளிகபிள் ஆகும்? நம்மளுடைய ஜாப்ல, இல்லை நம்மளுடைய ஒர்க்ல. ஆமென். ஸோ தேவன் நம்ம ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கிறது வந்து பரலோகம் போறதுக்காக மட்டும் இருந்தா அந்த மொமெண்டே வந்து நம்மளை எடுத்துட்டு போயிருப்பார். ஆமென். ஆனா அப்படி பண்ணல. அப்போ எதுக்காக நம்ம இங்க வைத்திருக்கிறாரு? நம்ம ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்றதுக்காக. ஸோ அந்த சாட்சியான வாழ்க்கை நம்ம எங்க வாழணும்? நம்ம வீட்லையும் வாழணும், நம்ம ஒர்க் பண்ற பிளேஸ்லையும் நம்ம தேவனை பிரதிபலிக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஒர்க்லையும் நம்ம என்ன பண்ணணும்? we have to show excellence. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு அசைன்மெண்ட்லையும் நம்ம பண்ற அந்த ஒர்க் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு லைக் ப்ரெஷியஸ் ஃபெய்த்தை கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமென். யூ கேரி த ஃபெய்த் ஆஃப் அப்போஸ்தலன் பீட்டர் இல்லையா? ஸோ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய திவ்ய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அவருடைய ப்ராமிசஸ் எல்லாம் உங்க கூட இருக்கும் பொழுது, எப்படி வந்து நீங்க வித்தியாசமா இல்லாம உங்களுடைய பக்கத்துல இருக்கிறவங்கள மாதிரி இருக்க முடியும்? ஆமென். ஸோ யூ நீட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃபார் காட். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம்.
எக்ஸோடஸ் யாத்ராகமம் 31:3. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தின் சித்திரை வேலைகளை செய்கிறதற்கும், மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவன் தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். ஸோ இங்க பெத்லேல வந்து தேவ ஆவியினால தேவன் நிரப்பினார். ஆமென். ஸோ இங்க இருக்க எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? தேவ ஆவி பெற்றிருக்கிறோம். ஆமென். ஸோ we have the Holy Spirit இல்லையா? அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஒர்க்ல உங்களுக்கு வெற்றி இல்லை, நான் பண்றது தோல்வியா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா this is a promise for you. ஆமென். இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். ஸோ தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க பண்ற ஒவ்வொரு காரியமும் வாய்க்க வேண்டும். ஆமென். ஸோ நீங்க உங்க பண்ற மோட்டிவ் வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்துறதா இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு, அந்த ஸ்கில்லை கொடுப்பாரு, அந்த எக்ஸ்பர்டைஸை கொடுப்பாரு. நீங்க பண்ற வேலைக்கும் மற்றவங்க பண்ற ஒரு வேலைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா அங்க இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராமிஸை நம்ம கிளைம் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை நம்மளோட ஒரு சாட்சியான வாழ்க்கை நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லேயே வர முடியும். ஸோ இப்போ 2 காரியங்கள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? மாரல் எக்ஸலன்ஸ். இங்க வந்து நாலேஜ் ஆர் ஸ்கில். ஸோ இது ரெண்டும் என்னன்னா இட் இஸ் சம்திங் டு டூ வித் பிராக்டிசிங் எக்ஸலன்ஸ். அதாவது நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் மேன்மையானதை நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த காரியங்கள், அடுத்தது என்னன்னா இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா? ஸோ அப்போ இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது எப்போ வரும்னா நம்ம வி ஷுட் நாட் பி கன்ஃபார்ம் டு த வேர்ல்ட். உலகம் பண்றதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால நம்மளோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐ மீன் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம லைக் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ ஒலிம்பிக் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. ஆனால் அந்த ஒலிம்பிக்ல போய் ஒருத்தர் வந்து கோல்டு மெடல் வின் பண்றாங்கன்னா அது கடைசி மாசம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண அவங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. அப்போ வருஷக்கணக்கா 5 வருஷம் 10 வருஷம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க, அதுக்காக ஆயத்தமாகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஆயத்தம் ஆக்குறதோடைய எண்ட் ரிசல்ட் தான் அந்த ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஆமென். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோலா அவங்களுடைய பாடியையும் அவங்களோட டயட்டையும் மெயின்டைன் பண்றாங்க. ஆமென். ஸோ ஒரு அழிகிற ஒரு ப்ரைஸ் வின் பண்றதுக்கே இந்த அளவுக்கு அவங்க செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறாங்கன்னா ஒரு அழியாத ஒரு மேன்மைக்காக ஓடுற நாம நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எந்த அளவுக்கு செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். அப்ப இங்க என்ன தெளிவா சொல்லுது? நம்ம வந்து அழிவில்லாத கிரீடத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம இச்சை அடக்கமாய் இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்போ இது நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துட்டோம்னா என்ன ஆகுது? நம்ம சத்ருவானவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறோம். ஸோ சத்ருவானவன் உள்ள வரும்பொழுது என்ன ஆகுது? அவன் வருகிறது என்ன பண்ணுவான்? கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப் இல்லைன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம அதை நம்ம கொண்டு வர முடியாது. ஆமென். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எதுக்காக நம்ம லைஃப்னுடைய பர்பஸ் என்னங்கிறது நம்ம கிளியர் ஆகணும். ஸோ வி ஹாவ் அ ப்ரைஸ் இன் ஹெவன். ஆமென். அதுக்கு நேராக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு நேராக ஓடும் பொழுது எந்தெந்த காரியங்கள் வந்து நம்ம அந்த லக்கை அடைய விடாம தடுக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பண்ணாம நம்மளுடைய அந்த பார்வையை பெர்ஃபெக்டா வச்சு அதுக்கு நேராக ஓட முடியும். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்டியூரன்ஸ், பொறுமை இல்லையா? ஸோ நம்மளுடைய பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஓட ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பா போராட்டங்கள் இருந்துட்டே தான் இருக்கும் இல்லையா? அன்னைக்கு ஆபிரகாம் வந்து அந்த ப்ராமிஸை வாங்கிட்டாரு. அந்த ப்ராமிஸை வாங்கிட்டு ஈசாக்கும் பிறந்துட்டாரு. ஸோ அப்போ அவன் நினைச்சிருப்பாரு எல்லாமே பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது? தேவன் வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் டெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, அந்த டெஸ்ட்டுக்கு என்ன நமக்கு தேவைப்படும்னா அதை பொறுமையா அதை என்டியூர் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை. ஐ மீன் ஸோ அந்த பேட்டில் வந்து எப்போ ரொம்ப ஹார்டா இருக்கும்னா அந்த வெற்றியின் விளிம்புல நிற்கும் பொழுது தான் அந்த பேட்டில் ஹார்டா இருக்கும். ஐ மீன் ஸோ அநேக டைம்ல அந்த விளிம்புல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்? வி டென் டு கிவ் அப்
இல்லையா? ஆனா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம தள்ளனோம்னா என்ன ஆகும்? நம்மளால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். சோ அப்ப ஜீவ கிரீடத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் அந்த சோதனையை நம்ம சகிக்க வேண்டும், அந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஓகே. ஸோ அப்போ ஒரு 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 சால்வேஷன் லைஃப்ல நமக்கு உபத்திரவங்கள் வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதான் கிறிஸ்துவும் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் இந்த உலகத்தை ஜெயித்ததுனால அவர் அந்த பவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். Hallelujah. So the dunamis power of God, the power that resurrected Christ from the dead. So அந்த பவர் தான் நீங்க கேரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமென். So when you believe, அந்த பவர் உங்க கிட்ட இருக்குங்கிறத நீங்க பிலீவ் பண்ணும் பொழுது எந்த ஒரு ஒரு ஹார்டான பேட்டிலையும் உங்களால ஃபேஸ் பண்ணி வெளியில வர முடியும். ஓகே. ஸோ இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு தோல்வியின் விளிம்புல நிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தை ஹேங் இன் தேர், விட்டு விடாதே, தரித்திரு, தேவன் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 பின்பகுதி. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். சோ விசுவாசத்தை துவக்கிறவர் கிறிஸ்து ஏற்கனவே தொடங்கிட்டாரு, அது முடிக்கிறவரும் கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த பிரைஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? சோ நம்மளுடைய பிரைஸ் கிறிஸ்து தான். ஸோ அந்த கிறிஸ்து மேல நம்மளுடைய நோக்கத்தை வைத்துக்கொண்டு பொறுமையோட எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் எல்லா ஹர்டல்ஸையும் தாண்டி ஓடிட்டே இருக்கணும். ஆமென். கீப்பிங் அவர் ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் கிரைஸ்ட் அண்ட் த ப்ராமிசஸ் தட் ஹி ஹஸ் கிவன் ஃபார் யூ. ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓடிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு சவாலான சூழ்நிலையும் நம்மளால தாண்டி வெளியில வர முடியும். ஏன்னா அந்த டுனாமிஸ் பவர் தேவன் ஏற்கனவே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ 5வது காரியம் காட்லினஸ். 3வது வசனத்திலே பார்த்தோம், கிரேட் பவர் நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவாக தான் அந்த பவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த ஃபெய்த் நமக்குள்ள வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா we should be like God. ஆமென். தேவனை பிரதிபலிக்கலா இருக்க வேண்டும். நம்ம தேவனுக்கிட்ட நம்ம ஒப்புரவாயிட்டோம், மனிதர்கள் கூட ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சுபாவமே அன்பு தான் இல்லையா? அப்ப தேவனை பிரதிபலிக்கிறதுனா என்னன்னா அவருடைய அன்பை நம்ம பிரதிபலிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஸோ இந்த தேவ பக்தியை நம்ம நாட வேண்டும். ஆமென். ஸோ இந்த 3 காரியங்கள் இருக்கு இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல், என்டியூரன்ஸ் அண்ட் காட்லினஸ். இதெல்லாம் நமக்கு எப்போ வரும்னா when you pursue the prize of Jesus Christ. So first 2 virtue, moral excellence and knowledge. அது when we want to practice excellence in whatever we do. And அடுத்த 3 காரியங்கள் when we keep pursuing the prize of Jesus Christ. So அது நம்ம பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தேவன் விரும்புகிற ஒரு காட்லியான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். 6வது விஷயம் கைண்ட்னஸ். ஸோ கைண்ட்னஸ்ங்கிற வார்த்தையோட இப்போ லவ்ங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஸோ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கைண்ட்னஸ்ங்கிற வார்த்தை ஃபில்லோங்கிறது ஒரு பிரதர்லி லவ். ஓகே. ஸோ இது எப்போ வரும்? இந்த லவ் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது we will be keeping on helping people and supporting people. ஆமென். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதவுற குணமா இருக்க வேண்டும். ஓகே. இந்த 2 காரியங்கள், அடுத்த 2 காரியங்கள் எதுக்காகனா we should reflect Christ, we should portray Christ in our life. ஸோ முதலாவதாக we will practice excellence, அடுத்தது we should pursue the prize, மூன்றாவது we should portray Christ in whatever we do. ஆமென். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கைண்ட்னஸ் இல்லையா? நம்ம எல்லார்கிட்டையும் கைண்டா இருக்க வேண்டும். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். ஸோ அப்போ என்ன பண்ணணுமா? we should forgive one another and we should be tender hearted and love one another. ஸோ ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா மற்றவங்க மாதிரியே நம்மளும் உதாசனப்படுத்திட்டு போனோம்னா அவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை இல்லையா? அப்போ ஒரு ஒரு ஒரு
ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையோடைய ஒரு அர்த்தம் தான் இந்த ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த கைண்ட்னஸ். ஏழாவதாக சேரிட்டி, அன்புங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த அன்போட மீனிங் என்னன்னா அகாப்பே. ஆமேன். ஸோ அகாப்பேங்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஆமேன். ஸோ முதலாவது இருக்கிறது வந்து பிரதர்லி லவ், ஃபில்லோ. இந்த கடைசியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஏழாவது காரியம் வந்து அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ் இருக்கும் பொழுது தான் நம்முடைய எனிமீஸையும் நம்மளால நேசிக்க முடியும். ஆமீன். நம்மளுடைய உபத்திரவப்படுத்துகிறவர்களையும் ஆசீர்வதிக்க முடியும். ஸோ அதுதான் தேவன் பண்ணார் இல்லையா. சிலுவையில் அறையப்படும் போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொன்னார். ஏன்னா பிகாஸ் ஹி வாஸ் ஃபில்ட் வித் அகாப்பே லவ். ஆமீன். ஸோ அந்த நிபந்தனையற்ற அந்த அன்பை வந்து நம்ம உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமீன். ஸோ இந்த காரியங்கள் நம்ம ஒன்னொன்னா நம்ம வி ஷுட் பில்ட் ஒன் அப்பான் தி அதர். ஸோ இப்போ நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், ப்ராமிசஸ் பெற்றிருக்கிறோம், பவரும் தேவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த பில்டிங் பிளாக்ல படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். நம்ம எந்த லெவலில் வந்து நம்ம இருந்திருக்கிறோம். ஸோ இந்த அகாப்பே லவ் ஆனது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமேன். ஏன்னா இந்த லவ் வந்து அன்கண்டிஷனல் லவ். அப்போ இந்த லவ் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது நம்ம யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மேபி அவங்க பண்ணது தப்பாக இருந்தால் கூட நம்ம வந்து தேவனை பிரதிபலிக்கலாம் இருப்போம். ஆமேன். ஸோ அப்போ வந்து யாருக்கிட்டையும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம். இந்த லவ் நம்மகிட்ட இருக்கும்போது உலகத்தில் இருக்கிற மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாம் என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அது பியூராக இருக்கும். அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆமேன். ஸோ இந்த கடைசி விஷயம் நம்மக்கிட்ட வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நம்ம தேவனை பிரதிபலிக்கலாம் இருப்போம். ஆமேன். 1 பேதுரு 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமேன். ஸோ இதை ஒரிஜினலாக பார்க்கும்போது பேரன் அண்ட் அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் இல்லையா. ஸோ அந்த கனியற்ற வாழ்க்கை நம்மக்கிட்ட வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கணும்னா, அதாவது கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருக்கணும்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இந்த 7 காரியங்களில் வந்து நம்ம பில்டப் பண்ணதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ தேவன் நமக்கு வந்து ஒரு ஃபெய்த் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபெய்த் வந்து நம்மளுடைய ஃபவுண்டேஷனாக வச்சுருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் பார்க்க முடியும். முதலாவது ஃபெய்த் வந்து இட்ஸ் அ ஃபேக் ஃபெய்த். ஃபேக் ஃபெய்த் என்னன்னா போலியான விசுவாசம். ஸோ விசுவாசிக்கிறது உண்மைதான், ஆனால் அந்த விசுவாசத்துக்கு கூட எந்த ஒரு ஆக்ஷனுமே அங்கே இருக்காது. ஹல்லேலூயா. ஸோ ஒரு ஒர்க் இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா? அது வந்து ஒரு ஃபேக்கான விசுவாசம். ரைட். ரெண்டாவது ஃபெய்த் வந்து ஃபர்ம் ஃபெய்த், உறுதியான விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து நிறைய நம்ம வந்து ஒரு ஜெனியூன் ஃபெய்த் விச் இஸ் பில்ட் ஆன் த ப்ராமிசஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது தேங்கி போயிடும், ஸ்டாக்னண்ட் ஆகிடும். நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரியங்கள், அந்த சூழ்நிலைகள், ப்ரெஷர்னால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தேங்கி போயிருப்போம். இது வந்து ஃபர்ம் ஃபெய்த். விசுவாசிக்கிறது உண்மைதான், ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்மளுடைய ஒரு ஹேபிட்டாக மாறி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டோம்னா செயல்படாமல் நம்ம தங்கி போயிருப்போம். ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வந்து டோபமீனுங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அது கம்மியாகும் போது இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வரும். ஸோ நம்ம அப்பம் பண்ணலாம், நம்ம பைபிள் வாசிக்கிறது வந்து நாளைக்கு வாசிக்கலாம், இல்லை மண்டேலேருந்து நான் டயட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம அதை ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது. ரைட். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஃபீலிங் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் ப்ரோக்ராஸ்டினேஷன். ஆனால் இந்த டோபமைன்ங்கிற ஹார்மோன் வந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போதே அது சுரக்க ஆரம்பிச்சிருமா. ஆமேன். அது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் செயல்படுறதுக்கு வந்து நம்ம தயங்கி போய் உட்காந்துருக்க மறுபடியும் உட்காந்தே இருப்போம். ஸோ ஒன்ஸ் யூ மேக் அ டிசிஷன் டு ஸ்டார்ட் ஆக்டிங் ஆன் இட், ஆட்டோமேட்டிக்காக யூ வில் எண்ட் அப் ஃபினிஷிங் இட். ஆமேன். ஸோ முதலாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். ஸோ வென் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபெய்த், God will take care of the rest. Hallelujah. ஸோ அந்த ஃபெய்த் தான் ஃப்ளோயிங் ஃபெய்த். ஸோ மூணாவது ஃபெய்த் என்ன? ஃப்ளோயிங் ஃபெய்த், வழிந்தோடுகிற விசுவாசம்.
ஸோ இந்த விசுவாசம் எப்படின்னா, we receive benefits from God. தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நம்ம பயனுள்ளவர்களாக இருப்போம். ஆமீன். ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? லைக் ப்ரெஷியஸ் ஃபெய்த் நம்மக்கிட்ட இருக்கு. ஆமீன். ஸோ பேதுரு கிட்ட இருந்து அதே விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கு. ஆமீன். ஸோ பேதுரு அந்த தண்ணியில நடந்தது போல நம்மளாலே நடக்க முடியும். ஆமீன். பேதுரு எப்படி தொர்க்கால உயிரோட எழுப்பினாரோ அதே மாதிரி நம்மளாலே இருக்க முடியும். ஆமீன். பேதுருவோடைய ஷேடோ படும் பொழுது எப்படி அந்த வியாதியஸ்தர்கள் சுகமானார்களோ அதே மாதிரி உங்களாலே பண்ண முடியும். ஆமீன். ஸோ ஏன்னா அந்த லைக் ஃபெய்த்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த டுனாமிஸ் பவரை உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம அந்த அந்த ஹேபிட் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன்லேருந்து வெளியில் வரதுக்கு ரெடி ஆகும் பொழுது தேவன் அதை இன்னும் பெர்ஃபெக்ட் ஆக்குவார். ஹல்லேலூயா. ஸோ வென் வி ஸ்டார்ட் பில்டிங் அவர் லைஃப், இந்த 7 காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த 7 காரியங்களில் நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த காரியத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஸோ அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு அதை நம்ம பலகையில் எழுதுற மாதிரி எழுதி வைக்க வேண்டும். ரைட். அதை எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பின்தொடர்வோமானால், ஆமீன், நம்மளால அதை கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். ஏன்னா தேவன் நமக்கு அதை அந்த எல்லா ஸ்ட்ரெங்கையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ லைஃப் வித் பர்பஸ்னா என்ன இருக்கணும்னா அதுல கனி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. So அந்த life of Christ will flow into you and it will flow out of you. ஆமென். கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள அது ஃப்ளோ ஆகும். அது என்ன ஆகும்? உங்களிடத்திலிருந்து அது வெளியில ஃப்ளோ ஆகும். ஆமென். அதுக்காக தான் கிறிஸ்து சொன்னார், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான். ஆமென். அப்போ ஒரு மிகுந்த கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய ப்ராமிசஸை நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சூழ்நிலைக்கு தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். அதை மறுபடியும் அதை கிளைம் பண்ண வேண்டும். ஆமென். So when your life is built on the purpose of God, it will definitely bear fruit. ஆமென். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய நோக்கத்துக்குள்ள அது கட்டப்பட்டிருக்குமானால் அது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக தான் இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துல தேவன் நம்ம பிரதிபலிக்கலா தான் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு சில வினாடிகள் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க உங்களே நீங்க ஆராய்ந்து பாருங்க. எந்த விஷயத்துல தேவன் உங்ககிட்ட பேசினாருன்னு ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கா? அதுக்கான தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 7 காரியங்களும் அதுக்கு ஒவ்வொரு ப்ராமிசஸ் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ வாக்கு தத்தங்கள், எவ்வளவோ வசனங்கள் வேதத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஜீவியத்திற்கும் காட்லி லைஃபுக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ நீங்க இன்னைக்கு போகிற சிச்சுவேஷன் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அந்த சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு வார்த்தை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க லைஃப் மாறிடும். கேட்கலாமா அவர்கிட்ட? என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புது ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். இன்னும் சில வாரங்கள்ல எவ்வளோ ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் அந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் அப்படியே காட்டோட போயிடுச்சு. நம்ம we are growing older, but God is calling us to grow up. நம்ம முதிர்ச்சி அடையும்படி தேவன் அழைத்திருக்கிறார். அதுக்கான தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ப்ராமிசஸை கொடுத்திருக்கிறாரு, அந்த வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு. செயல்பட வேண்டியவங்க நம்ம தான். கேட்போமா? உங்களுடைய வாழ்க்கைக்கான வார்த்தை என்னன்னு கேட்போமா? ஒரு ஆர்வமா இருக்காரு. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்த
உரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் காலங்கள் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் நீரோ என்றும் மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே நீர் வாக்கு மாறாதவர் நீர் வாக்கு மாறாதவர். ஆமாப்பா, வாக்கு உரைத்த நீர் வாக்கு மாறாதவரா இருக்கிறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் அப்பா, அந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் போகும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா குணங்களையும் எங்களிடத்துல எடுத்து போடுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பாதத்தில் காத்திருந்து அப்போ உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை எங்களுக்கே உரியதாய் மாற்றிக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ வி மேக் அ கமிட்மெண்ட் டு யூ லார்ட். அப்பா உமக்கண்டு வாழ்வோம் அப்பா. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா அந்த மேன்மையை அப்பா நாங்கள் பர்சீவ் பண்ணுவோம். அப்பா எங்களுடைய பார்வை எங்களுடைய நோக்கம் எல்லாம் அப்பா உண்மை நோக்கினதா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. we will keep our eye on the prize which is Jesus Christ அப்பா. அப்போ உண்மை அப்பா நாங்கள் பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடவும் ஆண்டவரே. அப்போ உண்மை நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ற வாழ்க்கையை நாங்கள் வாழவும் அப்பா எங்களை ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வாக்கு தத்துவம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா அது ஆமன் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் அறிக்கை செல்லும் பொழுது அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையில் அது ஆமேன் என்று இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முழுவதும் அவனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒரு ஆவி அப்பா ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை அப்பா நாங்க வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க அதை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.